உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். இன்றைக்கு பாசுரம் 18. இந்த பாசுரத்தை எப்படி சொல்லலாம் என்றால் சாங் ஆஃப் 5 சென்சஸ், 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த 5 புலன்களை பற்றிய ஒரு பாசுரமாக ஆண்டாள் கொடுத்திருக்கிறாள். அப்படிங்கிறதான் ஆச்சரியமான விஷயம். இது இயல்பாக நடந்திருக்கிறது. ஆண்டாள் இதையெல்லாம் உட்கார்ந்து யோசித்து சார்ட் போட்டு ரிப்போர்ட் மாதிரி எழுதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி டேட்டா எழுதி அப்படியாக செய்யவில்லை. அவள் ஒரு ஆசுகவியாக தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கும்போது தானாக வந்து விழுகின்ற அந்த அழகியலைத்தான் நாம் இப்படியாக ஒரு டீகோட் செய்து பார்க்கிறோம். ஆனால் இது இயல்பாக இருப்பதனால் ஆண்டாள் இப்படியான உள்கூறுகளை இந்த பாசுரத்துக்குள் வைத்திருக்கிறாள் அல்லது வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய சிந்தனையின் உயர்வால் அல்லது சிந்தனையின் நவிர்ச்சியால் நாம் புரிய முயற்சி செய்கிறோம். அப்படியாக இந்த 5 சென்சஸ் பாடல், 5 சென்சஸ் பாசுரம் எப்படி 5 சென்சஸை கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பாருங்களேன். வெறுமே பக்தியை மட்டும் கொண்டு வரவில்லை, 5 புலன்களையும் எப்படி நாம் உற்சாகமூட்ட வேண்டும், ஊக்கமூட்ட வேண்டும், எப்படி அதை உணர்வெழுச்சி மிக்கதாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லித் தருகின்ற ஒரு பாசுரம். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோரி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நப்பின்னை என்கின்ற கண்ணனின் துணைவி, கண்ணனின் காதலி, கண்ணனின் நேசத்துக்குரியவள், கண்ணனின் இல்வாழ்க்கை சிறப்புக்குரியவள், கண்ணனின் மனைவி, கண்ணனின் இணை, கண்ணனின் இணையர் அப்படின்னு எத்தனை வேண்டுமானாலும் அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்ணனை எழுப்பணும்னா கண்ணனுக்குரிய இணையை எழுப்பணும்ல கூடுதலா. ஏன்னா இணையின் கட்டுப்பாட்டில் இணை சொல்லுகின்ற வார்த்தைக்கேற்ப நடப்பவனாக கண்ணன் இருக்கிறான். அல்லது உறங்கிக் கொண்டிருக்கும் போது நப்பின்னையின் கைப்பிடியில் கண்ணன் இருக்கிறான். நப்பின்னையும் கண்ணனும் ஒரு சேர உறங்கிக் கொண்டிருக்கும் போது கண்ணனை மட்டும் தனியாக எழுப்புவது என்பது இயலாத காரியம் என்பதை புரிந்த ஆண்டாள் நப்பின்னையையும் சேர்த்து எழுப்புகிறாள். அந்த நப்பின்னை கிட்ட அவள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற விதமாக பல விஷயங்களை எடுத்து சொல்கிறாள். தன்மையாக, மென்மையாக, பணிவாக எடுத்து சொல்கிறாள். ஏனென்றால் நாம் ஒரு தலைவரை பார்க்க போகிறோம், ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம், ஒரு இயக்குனரை பார்க்க போகிறோம் என்றால் அவருடைய மனைவியும் மிக முக்கியமான ஒரு ஆளுமை தானே. மனைவி கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசிட்டு அந்த இயக்குனர்கிட்ட நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நடத்திக்க முடியுமா? மனைவி கிட்ட கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசிட்டு அந்த சிஇஓ கிட்ட நமக்கு வேண்டிய காரியத்தை நம்மால் செய்துவிட முடியுமா? இல்லை. ஏனென்றால் மனைவியின் ஆளுகை, மனைவியின் ஆதிக்கம் கணவனிடம் இருக்கும், கணவனின் ஆதிக்கம் மனைவியிடம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அந்த மனோதத்துவ நிபுணராக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெரிகிறார். நவீனமாக நவீனத்தை எப்படி பாசுரத்தில் பொருத்தி பார்ப்பது என்பதற்கான ஒரு பாசுரம்தான் இந்த சாங் ஆஃப் 5 சென்சஸ். பார்க்கலாமா எப்படி பொறுத்துறதுங்கிறத? உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னையோட மாமனார் எப்படி, கண்ணனுடைய தகப்பனார் எப்படி, கண்ணனுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய நந்தகோபாலனுடைய பெருமை எப்படி என்றால் உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் என்று ஆரம்பிக்கிறார். நப்பின்னை இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் என்று சொல்லும்போது உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், உன் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், உன்னுடைய மாமனார், உன்னுடைய மாமியார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த சிறப்புக்கேற்ற பெருமை வாய்ந்தவளாக நீயும் மருமகளாக இருக்க வேண்டும். அந்த சிறப்புக்கு கொஞ்சம் கூட பங்கம் வராத மாதிரி நீயும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தின் சிறப்பை உன்னுடைய தோளில் சுமக்க வேண்டும் என்று முதலில் நினைவுறுத்துகிறாள், அறிவுறுத்துகிறாள் ஆண்டாள். என்னும்போது அந்த உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியனாக வருகின்றவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய நந்தகோபாலன் இருக்கிறான் என்றால்
நந்தகோபாலனுடைய உடல் வலிமையை, மெய்யை ஆண்டாள் இதில் சொல்கிறாள். மெய்யை சொல்லும்போது, உடல் வலிமையை சொல்லும்போது அது மெய்யான தகவலாகவும் இருக்கிறது என்பதுதான் இதில் சிறப்பு. மெய்யாயிற்று. அடுத்து என்ன புலனுக்கு வருகிறாள்னு பாருங்க. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய்னு சொல்லும்போது அங்கே மூக்கு, நாசி வந்து சேருகிறது. வாசனை கமழ்கின்ற குழலை உடைய நப்பின்னாய் வந்து கதவை திறையேன் அப்படின்னு சொல்றான்னா, நாசிக்கான ஒரு வாசகமாக இந்த பாசுரத்தில் கந்தம் கமழும் குழலி என்று சொல்கிறார். சரி, மெய் ஆயாச்சு, நாசி ஆயாச்சு. அடுத்த என்ன புலன்னு பாருங்க. வந்தெங்கும் கோரி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலினங்கள் கூவினகான். வந்தெங்கும் கோரி அழைத்தனகான் அப்படிங்கிறா. வந்து பாரு, எல்லா இடத்துலையும் கோழி கூவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண் என்கின்ற அந்த புலனுக்கான ஒரு வாசகமாக, ஒரு வரியாக ஆண்டாள் கொடுக்கிறாள். ஒவ்வொரு புலனாக அழைத்து கொண்டே தன்னோடு வருகிறாள் பாருங்க. அதுதான் இதில் சிறப்பு. எல்லா புலன்களும் விழித்திருக்க வேண்டும். நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது கண்கள், காதுகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாமே அதனதன் நிலையில் விழிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கின்ற அந்த பாலபாடத்தை ஆண்டாள் இதில் சொல்லித்தரா. சரி, கண்ணுக்கு கோழி வந்து பாருன்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன புலன்னு பாருங்க. பந்தல் மேல் பலகால் குயிலினங்கள் கூவினகான். அதையும் வந்து பாரு, குயில் கூவிட்டு இருக்கு, அது உன் காதில் ஏற்கனவே கேட்கும். ஆனால் அப்படி கேட்காம நீ தூங்கிட்டு இருந்தேன்னா வெளியில் வந்து அந்த மாதவி பந்தல் மேலே குயில் கூவிட்டு இருக்குங்கிறத வந்து பாரு அப்படின்னு கண்ணுக்கான வேலையை ஆண்டாள் சொல்கிறார். அடுத்த புலன் பாருங்க. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. உன் மைத்துனன் பேர்பாட அப்படிங்கிற, அப்ப வாயால் உன்னுடைய மைத்துனனின் புகழை நாங்கள் பாடுகிறோம் அப்படின்னு சொல்றா. மைத்துனன்னா இந்த இடத்துல கணவனாக இருக்கக்கூடிய கண்ணன், கண்ணனின் புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது இப்படியாக ஐம்புலனுக்கான ஒரு பாடலாக, ஒரு பாசுரமாக ஆண்டாள் கொடுக்கிறாள். இதிலிருந்து நாம் என்ன டேக்கவே இருக்குது, அதுதான் மிக முக்கியம். ஒரு வெற்றியை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி, நம்முடைய சாதனையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்றால் எதுவுமே தெரியாது அந்த துறையை பற்றி, அந்த கலையை பற்றி, அந்த திறமையை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அது கண்ணுக்கான காட்சியாக இருக்கலாம், காதில் கேட்க வேண்டிய செய்தியாக இருக்கலாம், நாசியால் உணர வேண்டிய ஒரு வாசனையாக இருக்கலாம், உடலுக்கான தகவலாக இருக்கலாம், சிந்தனைக்கான ஒரு குறியீடாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை நாம் மாஸ்டர் செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு புதிய பாடத்தை ஆண்டாளின் இந்த பாசுரம் கொடுக்கிறது. நிச்சயமாக இந்த பாசுரங்களின் மூலமாக பாடேலோர் எம்பாவாய், பேசேலோர் எம்பாவாய், கொட்டேலோர் எம்பாவாய், பறையேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கொண்டாடி கொண்டிருக்கிறாள். அவளோடு சேர்ந்து நாமும் கொண்டாடுகிறோம். இது ஆண்டாள் மாதம், மார்கழி மாதம், திருப்பாவை மாதம். மீண்டும் அடுத்த பாசுரத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.